நாடாளுமன்ற தொகுதி வரையறையை 30 ஆண்டுகள் ஒத்திவைப்பதாக பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் உறுதியளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 5 தீர்மானங்கள் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளன. அரசியல் வேறுபாடுகளை கடந்து அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற கட்சிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டம் சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், மதிமுக, பாமக மற்றும் தவேக உள்ளிட்ட 58 கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தொகுதி மறுசீரமைப்பு என்ற கத்தி தென்னிந்தியாவின் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். 2026 மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதிகள் மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கும் அபாயகரமானது என்று குறிப்பிட்டார். நாட்டின் கூட்டாட்சி அமைப்புக்கும் தென் மாநிலங்களின் அரசியல் உரிமைக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் மறுசீரமைப்பு தமிழ்நாட்டுக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் மீதான நேரடி தாக்குதல் என்றும் முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்தார். சமநீதியற்ற அநீதியான மறுசீரமைப்பை ஆணித்தரமாக எதிர்க்க வேண்டிய காலகட்டத்தில் தமிழ்நாடு இருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கே அபாயமான செயல். இதில் நமக்குள்ள கருத்து மாறுபாடு நிச்சயமாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன், இருக்கக்கூடாதுன்னு விரும்புகிறேன். இந்திய நாட்டோட கூட்டாட்சி அமைப்புக்கும் தென் மாநிலங்களோட அரசியல் உரிமைக்கும் இது அச்சுறுத்தலை ஏற்படுத்துது. இது இந்திய ஜனநாயகத்தில் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிற அரசியல் பிரதிநிதித்துவ உரிமை மீதான நேரடி தாக்குதல். இப்படி ஒரு சம நீதியற்ற அநீதியான தொகுதி மறுசீரமைப்பு செயல்படுத்தப்பட்டால் இந்திய அரசியலில் தமிழ்நாட்டோட குரல் நெரிக்கப்படும். தமிழ்நாட்டுடைய நலன் மற்றும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் ஆகியவற்றை பாதுகாக்கிறதுல நம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பலம் குறைக்கப்படும். 39 எம்பிக்கள் இருக்கும்போது நம்ம எழுப்புகிற குரலையே ஒன்றிய அரசு ஏற்க மறுக்கிற நிலையில் இந்த எம்பிக்கள் எண்ணிக்கை இன்னும் குறைக்கப்பட்டாலும் அது தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்பட்ட அழிக்க முடியாத அநீதியா மாறும் என்பதை எல்லோரும் நினைச்சு பார்க்கணும். தொடர்ந்து தீர்மானத்தை முன்மொழிந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலான மக்களவை தொகுதி மறுசீரமைப்பை 2026 முதல் மேலும் 30 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதற்கான உறுதியை பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மக்கள் தொகை கட்டுப்பாட்டை அனைத்து மாநிலங்களும் முன்னெடுப்பதை ஊக்குவிக்கும் வகையில் 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலேயே நாடாளுமன்ற தொகுதிகள் தொடர்ந்து வரையறுக்கப்படும் என்று கடந்த 2000 ஆண்டில் அன்றைய பிரதமர் அவர்கள் உறுதியளித்தவாறு தற்போதும் இந்த வரையறை 2026 மேலும் 30 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என்று மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதி அளிக்க வேண்டும். 50 ஆண்டுகளாக சமூக பொருளாதார நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திய தமிழ்நாட்டுக்கு தண்டனையாக தொகுதி மறுசீரமைப்பு அமைந்துவிடக் கூடாது என்றும் தீர்மானத்தில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் முன்மொழிந்த தீர்மானம் நீண்ட விவாதத்துக்கு பிறகு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.